வெல்கம் டு ஆர்ஃபர் அகாடமி. இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி மேக்ஸ் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான டாபிக் இது. இது எஸ்எஸ்சி ஜிடி மேக்ஸ் மட்டும் கிடையாது. எல்லா டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம் அதை. இது என்னன்ட்டு அந்த பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இது அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அது ரெண்டுக்கான பேசிக் டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலுமே இது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். அது என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்தெந்த மெத்தட்ஸ் வச்சு சால்வ் பண்ணலான்றத பற்றி இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தமிழில் தனி வெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்கான ஃபார்ம், அதாவது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கான ஃபார்முலா வந்துட்டு டேரெக்டாக நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்துட்டு இது ஓவராலாக கடைசியில் எண்ட் ஆஃப் த இயர் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்கும், டோட்டல் அமௌண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா, நம்ம இதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இருக்கிற நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஓகேவா? ஆனால் அதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது இன்பில்டாகவே அதில் வந்துட்டு ஆட் பண்ணி வர மாதிரி அந்த ஃபார்முலா வந்து அப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு எஸ்ஐன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதோட ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100. இங்கே வந்து பின்றது பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது அசல். என்னன்றது டைம் பீரியட், எத்தனை வருஷம், எத்தனை மாதம், அந்த மாதிரி டைம் பீரியட் கொடுப்பாங்கல்ல, அதான் வந்து என்ன. ஆறுன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட். அதான் இப்போ இது வந்துட்டு அந்த வட்டி, அந்த தனியாக கிடைக்கிற அந்த வட்டி மட்டும்தான் எஸ்ஐன்றதுங்க. அப்போ நமக்கு வந்து டோட்டலாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அது வந்து ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ. அது இப்போ ஒரு 10,000 அமௌண்ட் இருக்குது, அதுதான் நமக்கு அசல். ஓகேவா? நம்ம வந்துட்டு இதை 10% வட்டி வந்துட்டு இதுக்கு 10% வட்டி கனெக்ட் பண்ணி ஒரு வருஷத்தில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்படின்னா இங்கே நமக்கு பி வந்துட்டு 10,000 எத்தனை ஒரு வருஷத்துக்கு. அதில் அங்கே வட்டி கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுவாங்க. ஆண்டுக்கு 10% வட்டி அப்படின்ட்டு. இப்போ அதுவே வந்து சில இதில் பார்த்தீங்கன்னா 8 மாதத்துக்கு இல்லை 6 மாதத்துக்குன்ற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி வரும்போது அதை வந்துட்டு நம்ம அதுக்கேற்றாப்புல மாற்றணும். அதை நம்ம டோட்டல் டைம் பீரியட் வச்சு மாற்றலாம். இல்லைன்னா இப்போ ஆண்டுக்கு 10% வட்டி எப்படி இருக்குன்னா, அதை வந்துட்டு 6 மாதத்துக்கு கணக்கிடுறாங்க. 6 மாதத்துக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆண்டுக்கு தான் 10% வட்டி. அப்போ 6 மாதத்துக்கு எவ்வளோ? அதை அப்படியே பாதி. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இருக்கா? அப்போ பாதி எவ்வளோ வருது நமக்கு? அப்போ 10% 5% வரும். அந்த மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் வட்டியை. இப்போ இங்கே வட்டி என்ன? 10% பை 100. கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிட்டா கரெக்டாக 1000. இப்படி தான் வந்துட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது வந்துட்டு நமக்கு வட்டி கேட்டாங்கன்னா, ஓகேவா? இப்போ நமக்கு வந்து வட்டி தெரிஞ்சிருச்சு. ஆனால் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு வருஷம் கழிச்சு ஆஃப்டர் 1 இயர் எவ்வளோ அமௌண்ட் நம்ம கையில் இருக்கும்? 10% வட்டி கொடுத்தாங்கன்னா, நம்ம பேங்க்லேயே டெபாசிட் பண்ணுறோம். ஒரு வருஷம் கழிச்சு நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு திருப்பி ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா, அதுதான் இங்கே இந்த ஃபார்முலா. ஏன்றது டோட்டல் அமௌண்ட். பிரின்சிபல் என்ன நமக்கு இங்கே 10K. எஸ்ஐ நம்ம கணக்கு பண்ண எவ்வளோ வந்துச்சு? 1000. அப்போ 11,000 வந்துட்டு நமக்கு ஒரு வருஷம் கழிச்சு நம்ம கையில் கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ அதுலேயே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்னொரு விஷயம்னா, நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு வருஷம் இருக்கும். ஒரு ஆண்டுக்கு தான் 10% சொல்லியிருப்போம். இப்போ 2 வருஷம் குடுக்குறாங்க சார் அப்படின்னு டேரெக்ட்டா நீங்க 20% என்னன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் டேரெக்ட்டாவே கிடச்சிரும். நீங்க இது மாரி ஃபார்முலாஸ்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. அந்த டோட்டல் அமௌண்ட்ல 20% எவ்வளோ அப்படின்னா, 10,000த்துல 20% எவ்வளோ நமக்கு? அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணீங்கன்னா, டேரெக்ட்டாவே நமக்கு ஆன்சர் வந்துரும் 2,000ல. புரியுதா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மாரி நம்ம ஈஸியாவே கால்குலேட் பண்ற மாரி தான் இருக்கும். இத வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயங்கள்லாம் அவங்க கேட்கறது கிடையாது. இதில என்னென்ன மாரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இப்ப எஸ் சம்டைம்ஸ் வந்துட்டு எஸ்ஐ கேட்டு அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் குடுத்துடலாம். இது தனி வட்டி வந்து இவ்வளோ இருக்கு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ரூ. 350 தனி வட்டி இருக்கு. ஆ வருஷம் இது வந்துட்டு 1 வருஷத்துக்கு வருது. இது 1 வருஷத்துக்கு தனி வட்டி ரூ. 350. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு 10% அப்படின்னா வந்துட்டு இது பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? அசல் தொகை எவ்வளோ? அப்படின்னு கேட்கலாம். அதுவே வந்துட்டு இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் குடுத்துடலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுத்துடலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் குடுத்துடலாம். எத்தனை வருஷத்துக்கு வந்துட்டு இது தனி வட்டி இவ்வளோ வரும் அப்படின்னு கேட்கலாம். அதாவது ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லா வேல்யூமே மிக்ஸ் பண்ணி அவங்க குடுப்பாங்க. இது எப்படி வேணால் நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணலாம். நமக்கு அந்த ஃபார்முலா கரெக்டாக தெரிஞ்சிச்சுனாலே நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணுற மாதிரி வரும். நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகே. இதான் தனி வட்டியை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தா போதும். அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கூட்டு வட்டி.
கூட்டு வட்டி. இது ஃபர்ஸ்ட்டு இதுக்கான ஃபார்முலா என்னன்றத நம்ம பார்த்துரலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலான்றத அடுத்து ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு இது ஃபார்முலா. இங்க ஏன்னா டோட்டல் அமௌண்ட். A = P × 1 + R/100 பவர் எண் இது ஆக்சுவலா. ஓகேவா? பவர் எண். இங்க Pன்றது அசல் தொகை, Rன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, Nன்றது டைம். ஓகேவா? ஆ அதாவது வந்துட்டு இப்ப ரூ. 10,000 அதேதான். ரூ. 10,000 அசல் தொகைக்கு நமக்கு கூட்டு வட்டி கணக்கு பண்றாங்க. 10% வந்துட்டு வட்டி. அப்போ 1 வருஷத்துக்கு எவ்வளோ? அப்படின்னா இந்த ஃபார்முலா நீங்க இத வந்துட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. வட்டி எவ்வளோ 10/100 அது 1 வருஷத்துக்கு. 0 கேன்சல் பண்ணீங்கன்னா 10,000 × 11/10 கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் போனீங்கன்னா 11,000. இங்க 11,000ன்றது வந்துட்டு நமக்கு வட்டியா இல்ல மொத்தமா கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டா பார்த்தீங்கன்னா, இங்க மொத்தமா கிடைக்கக்கூடிய அமௌண்ட். ஓகேவா? அப்ப வந்துட்டு நமக்கு கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, நமக்கு இதுலேருந்து இத நம்ம மைனஸ் பண்ணணும். ஒரு அத இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப 1 வருஷத்துக்கு தனி வட்டியும், கூட்டு வட்டியும் ஒரே அளவா தான் இருக்கும். ஏன்னா, இங்க கூட்டு வட்டின்ற கான்செப்ட் என்னன்றத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். கூட்டு வட்டினா, இப்போ 10,000க்கு நம்ம 1 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிக்கணும்னா, ரூ. 1000 வருதா? இப்ப இதுவே 2வது வருஷத்துக்கு நம்ம வரும்போது, தனி வட்டிக்கு வந்து என்ன வரும்னா, இன்னொரு ரூ. 1000 வந்திருக்கும். இது வருஷம். இது 2வது வருஷம். ஆனா, கூட்டு வட்டிய பொறுத்தவரைக்கும் இந்த வட்டி இருக்குல்ல, இந்த வட்டியோட அமௌண்ட் சேருதுல்ல, இந்த அமௌண்ட்டுக்கும் அந்த 10% வட்டிய பார்ப்பாங்க. ஓகேவா? இதுதான் இந்த தனி வட்டிக்கும், கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். தனி வட்டின்றது அந்த மொத்த அசல் தொகை எவ்வளோ இருக்கோ, அதுக்கு மட்டும் வருஷம் அந்த அசல் தொகைக்கான வட்டி மட்டும் தான் வரும். ஆனா, இங்க கூட்டு வட்டின்றது அசல் தொகைக்கான வட்டி முதல் வருஷத்துக்கு வந்துரும். 2வது வருஷத்துல இருந்து அசல் தொகைக்கு ஒரு வட்டி வரும். அந்த நம்ம ஆல்ரெடி ஒரு வட்டி சேர்ந்துச்சுல்ல நமக்கு ஃபர்ஸ்ட்டு வருஷம், அதாவது முதல் வருஷம் வந்துச்சுல்ல ஒரு வட்டி. அந்த வட்டிக்கும் அந்த வட்டி சதவீதத்த வச்சு வட்டி வரும். இதுதான் அது தனி வட்டிக்கும், கூட்டு வட்டிக்கான வித்தியாசம் இங்க. புரியுதா? இதுலயுமே இதே மாரி தான் அவங்க குழப்புவாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு டோட்டல் அமௌண்ட் குடுத்துருக்கலாம். டோட்டல் அமௌண்ட் குடுத்துட்டு வருஷம் கேட்கலாம். இல்ல வட்டி வீதம் கேட்கலாம். இல்லன்னா வந்துட்டு அசல் தொகை கேட்கலாம். இது இந்த மாரி தான் வந்துட்டு மாறி, மாறி வந்திருக்கும் உங்களுக்கு. அத எப்படி கேட்டாலுமே வந்துட்டு நம்ம இத யூஸ் பண்ணும்போது நமக்கு சால்வ் பண்ற மாரி தான் இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த ஃபார்முலாவும் நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் சில இடத்துல. ஏன்னா டேரக்ட்டா நம்ம சம் சால்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார்முலாவும் பார்த்துக்கலாம். இப்ப இதுவே வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபார்முலா இல்லாம எந்தெந்த விஷயங்கள்ல வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணலான்றதையும் பார்ப்போம். இதுல வந்துட்டு 2 மெத்தட் இருக்கு. என்னென்ன மெத்தட்ஸ்னா, ஃபர்ஸ்ட்டு பவர்ஸ் மெத்தட். பவர்ஸ் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, நமக்கு இங்க பவர்ல என்ன இருக்குல்ல, இந்த மாரி பவர்ல வர விஷயங்கள வச்சு நமக்கு இங்க சால்வ் பண்ண போறோம். அது என்ன விஷயம் என்னென்னன்னு ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். நான் இங்க எக்ஸாம்பிளா வந்து வட்டி வீதம் வந்து 10ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப 10% வட்டி வீதம் வருதுன்னா, நீங்க டைரக்ட்டாவே என்ன பண்ணலாம்னா, அதோட 1 ஆட் பண்ணி எத்தன வருஷத்துக்கு கேட்குறாங்களோ அத பவர்ஸ்ல வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது இது 10%ல 1 டைரக்ட்டா ஆட் பண்றேன். அதுவே வந்துட்டு 5% இருக்குன்னா, நீங்க எப்பயுமே என்ன பண்ணுங்க, 100 வந்துட்டு கேன்சல் அவுட் பண்ணுங்க. அதாவது என்ன வட்டி குடுக்குறாங்களோ, இப்ப R/100 கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா, இந்த சிம்பிள் ஃபார்மா நமக்கு ஒண்ணு கிடைக்கும்ல 20. இப்ப இங்க 20 இருக்குன்னா, 20யோட 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இங்க 10/100ன்னு வரும். அப்ப நான் கேன்சல் பண்ண சிம்பிள் ஃபார்மா என்ன வரும்? 1/10 வருமா? அப்ப இந்த 10 கீழ இருக்கா? அப்ப நான் இதோட 1 ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாரி ஆட் பண்ணிட்டு, எத்தன வருஷம் கேட்குறாங்களோ, அத பவர்ல நான் எழுதிக்கிறேன். இந்த மாரி பவர்ல எழுதிட்டேன்னா, நான் அத இதுக்கப்புறம் நான் அத டைரக்ட்டாவே சால்வ் பண்ண முடியும். அது எப்படின்னு நம்ம பார்த்துரலாம். இந்த மாரி நம்ம பவர்ல எழுதுறோம்ல, பவர்ல எழுதும்போது எதுக்கு ஈக்குவல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப இந்த 11 ஸ்கொயர்ன்றது வந்துட்டு, நமக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டுக்கு ஈக்குவல். இங்க 10 ஸ்கொயர்ன்றது நம்மட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய அசலுக்கு ஈக்குவல். ஓகேவா? அப்ப நம்ம இத எப்படி நம்ம எழுதிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நேம் இப்போ இதுல 10 ஸ்கொயர்ன்றது எதுக்கு நமக்கு ஈக்குவலா இருக்குங்க? நமக்கு அசல். அப்ப 10,000. அப்ப 11 ஸ்கொயர் நமக்கு இங்க என்ன? இதுதான் நமக்கு இங்க கொஸ்டின். ஓகேவா? இப்ப 10,000 வந்துட்டு எவ்வளோ? ஆ இங்க இது 100 வந்துட்டு 10,000க்கு ஈக்குவல். அப்போ 1ஓட வேல்யூ என்னன்னு நம்ம பார்க்கணும்.
100 கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா 100. அப்போ ஒரு ஒரு இதோட வேல்யூ நமக்கு வந்துட்டு 100 இங்க. அப்போ 11 ஸ்கொயர் என்ன 121. 121ஓட அத மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா, நமக்கு இங்க ஆன்ஸர் கெடச்சிரும். ஓகேவா? அது இங்க நம்ம என்ன பண்றோம்னா, ஈக்குவேட் பண்றத வச்சு பவர்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். இது வந்துட்டு நீங்க சில சிம்பிளான விஷயங்கள், அதாவது ஒரு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு வேல்யூ இருக்கு. ஒரு 10,000 ஒரு 20,000 இந்த மாரி வேல்யூ இருக்கு அப்படின்றப்ப, நீங்க இத டைரக்ட்டா இந்த பவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். பவர்ஸ் மெத்தட்னா ஒண்ணும் இல்ல. நீங்க கேட்கக்கூடிய வட்டி வீதத்த வந்துட்டு அ டிவைடட் பை 100 போட்டு, அது சிம்பிள் சிம்பிள் ஃபார்ம்ல எழுதிட்டு, இப்ப வந்து நம்ம இங்க 1/10ன்னு இருந்தனால, இங்க சம்டைம்ஸ் வந்துட்டு இப்ப என்ன வருதுன்னா, 2/5ன்னு வருது. 2/5ன்னு வரும்போது, நீங்க என்ன பண்ணுங்க, அத அப்படியே இது மேல ஆட் பண்ணிருங்க. 7/5ன்னு வருதா? இந்த மாரி நீங்க சால்வ் பண்ணணும். நான் என்ன சொல்றேன், இந்த மெத்தட்ஸ் வந்துட்டு நீங்க எப்ப அதாவது பவர்ஸ் மெத்தட் எப்ப யூஸ் பண்றீங்கன்னா, இந்த 10% 5% இந்த மாரி 100ஓட டைரக்ட்டா ஆ டிவைட் பண்ற மாரி வருதுல்ல, அந்த மாரி சம்ஸ்க்கு நீங்க இந்த பவர்ஸ் மெத்தட யூஸ் பண்ணுங்க. இப்ப இதுவே ட்ரீ அதாவது இந்த மெத்தட் எனக்கு புரியல சார், இது வேணாம் அப்படின்னா, நீங்க நம்ம டைரக்ட்டாவே ட்ரீ மெத்தட் போயிரலாம். ட்ரீ மெத்தட் என்னன்னா, 10% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, பிரின்சிபல் அமௌண்ட்டு 10K அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட்டு வருஷம் அன்னைக்கு நமக்கு என்னென்ன அமௌண்ட் கிடைக்கும்? 10,000க்கு 10% வட்டி. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் 1000 ரூ. கிடைச்சிரும். நான் வந்து 3 வருஷத்துக்கு இப்ப எடுத்துக்கிறேன். இன்னும் வந்துட்டு 3 இயர்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். 10,000க்கு ரூ. 1000 வட்டி கிடைச்சிரும். 2வது வருஷமும் எனக்கு இதே ரூ. 1000 கிடைக்குமா? ஆ. ஆனா இப்ப இந்த வட்டிக்கு இன்னொரு வட்டி வரும்ல? அத நான் இங்க எழுதுறேன். எவ்வளோ 10%னா ரூ. 100. இப்ப அதே மாரி தான். 3வது வருஷமும் எனக்கு இங்க ரூ. 1000 கிடைச்சிருமா? கிடைச்சிரும். இப்போ இந்த ரூ. 1000க்கு எனக்கு ஒரு ரூ. 100 கிடைக்குமா? இங்க ஒரு ரூ. 1000 இருக்குல்ல? இந்த ரூ. 1000க்கு ஒரு ரூ. 100 கிடைக்குமா? புரிஞ்சுச்சா? இது வந்து 2வது வருஷத்துல இந்த 2 வட்டிக்கும் உள்ளது. அதே மாரி இங்கே ஒரு வட்டி சேர்ந்திருக்கா? இந்த வட்டிக்கு 10% எவ்வளோ எனக்கு? ரூ. 10. புரியுதா? இந்த மாரி நான் எழுதிட்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன்னா, எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். இது இந்த இந்த மெத்தட்ல நம்ம கண்டுபிடிக்கிறது டைரக்ட்டா அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த கூட்டு வட்டிய நம்ம டைரக்ட்டா கண்டுபிடிக்கிறோம். ஓகே. இங்க டோட்டல் அமௌண்ட் கிடையாது இது. இது டைரக்ட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டியோட அளவு. டைரக்ட்டா கூட்டுனீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 3000 3310 ஓகேவா? இது வந்துட்டு நமக்கு டைரக்ட்டா கிடைக்கக்கூடிய அமௌண்ட். இப்ப இது வந்து டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம இதோட பிரின்சிபல் அமௌண்ட்ட 10K ஆட் பண்ணிட்டோம்னா, டைரக்ட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் இதுதான். 3 வருஷம். இது வந்து ட்ரீ மெத்தட்ல பண்றது. ஓகேவா? இங்க நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா, இங்க ஈஸியா எழுதிரலாம் டைரக்ட்டா 10% அப்ப நம்ம இங்க என்ன பண்ணுவோம், மறுபடியும் இங்கேயும் ரூ. 100 10% 100 மட்டும் தான் போடுவோம். ஆனா நமக்கு இங்க 2 அமௌண்ட் இருக்கு. புரியுதா? 2 அமௌண்ட் இங்க இருக்கிறதுனால, நம்ம 2 தடவ எழுதணும். இதுவே 4 வருஷத்துக்கு கேட்குறாங்க அப்படின்னா, இங்க நெக்ஸ்ட் லேயர் வரும் மறுபடியும். அகைன் 1000 ரிப்பீட். தென் இப்ப இங்க வந்து 3 ரூ. 1000 இருக்குல்ல. அப்போ 100, 100, 100. அதே மாரி தான் இங்க. இங்க வந்துட்டு அகைன் இங்க 10 இங்க ஒரு 10 இருக்கு. இங்க ஒரு 10 இருக்கு. 10 + 10 + 10 அப்புறம் இதுக்கு 1 இந்த மாரி வந்துட்டு நம்ம கால்குலேஷன் எரர் வந்து இங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுருவோம். ஒரு தடவ மட்டும் போட்டு நம்ம விட்டுருவோம். இங்க இந்த மாரி வந்துட்டு நம்ம கரெக்ட்டா எல்லாம் போட்டுட்டோம் அப்டின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம் நம்ம. இது வந்துட்டு ட்ரீ மெத்தட்ல. இந்த ட்ரீ மெத்தட்ல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த மாரி போடும்போது வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு இதாவே தெரியலாம். பெருசா இருக்க மாரி இருக்கு. இல்ல இத நான் மிஸ்டேக் பண்ண மாரி இருக்கு அப்டின்னா, நீங்க டைரக்ட்டாவே என்ன பண்ணலாம்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இப்ப 2 வருஷத்துக்கு கேட்கறாங்கன்னா, இப்போ 10K இருக்கா? 2 வருஷத்துக்கு கேட்கறாங்கன்னா, நீங்க 2, 1 ஓகேவா? இப்போ இதுல வந்து 10% வட்டின்னா, இங்க ஃபர்ஸ்ட்டு 10% எவ்வளோ? ரூ. 100 இங்க நீங்க அதாவது இந்த லைன் வந்துட்டு உங்களுக்கு டைரக்ட்டா இதோட 10% இந்த லைன் இருக்குல்ல, இங்க என்ன வட்டி எழுதிருக்கீங்களோ, இதோட 10% இங்க எழுதுங்க. ஓகேவா? இப்ப இதையும் மல்டிபிள் பண்ணிருங்க. இதையும் மல்டிபிள் பண்ணிருங்க. ஆட் பண்ணீங்கன்னா, அதான் உங்களுக்கு ஆன்ஸர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இது வந்துட்டு 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி. இப்ப இத நம்ம இந்த மெத்தட்ல போட்டு பார்த்தா என்ன வரும் நமக்கு? 10,000க்கு சாரிங்க 1000 வரும். இங்க 100 2000 100 2000 ஓகேவா? 1000 1000 இதுக்கு 100 ஆட் பண்ணீங்கன்னா 2100 வருதா? இது 2 வருஷத்துக்கு. இப்ப இதுவே 3 வருஷத்துக்கு கேட்குறாங்க அப்டின்னா
அகைன் 3, 3, 1. 2 வருஷத்துக்கு 2, 1. 3 வருஷத்துக்கு 3, 3, 1. அதே மாரி தான் 1000. இதுக்கு 10% எவ்வளோ? 100. இதுக்கு 10% எவ்வளோ? 10. அவ்வளோ இதோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3310. ஆன்சர் வந்துச்சா? நமக்கு அங்கே முன்னாடி வந்துச்சுல்ல 3310 வந்துச்சா? இது 3 வருஷத்துக்கு. இது 4 வருஷத்துக்கு கேட்டாங்கன்னா 4, 6, 4, 1. ஓகேவா? இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மேக்ஸிமம் போனாங்கன்னா 4 வருஷம் தான் கேட்பாங்க. அத தாண்டி அவ்வளோ தூரம் போமாட்டாங்க. அது 4 வருஷன்றதே வந்துட்டு கேட்கறதில்ல அவ்வளவா. 3 வருஷன்றது ஒரு ஐடியால தான் வருது. அவ்வளோ. இதுதான் வந்துட்டு நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ட சால்வ் பண்ணக்கூடிய விஷயம். இது இந்த 2 மெத்தட வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். இத தவிர்த்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இப்ப இது 2க்கும் கொலாபரேட் பண்ற மாரி ஒரு சம் கேட்பாங்க. என்ன மாரி சம்னா, ம் ஒரு 2 வருஷத்துல ஏன்னா வருஷத்துக்கு எஸ்ஐக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் கிடையாது. அதாவது தனி வட்டிக்கும் ஆ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வந்துட்டு நமக்கு டிஃபரன்ஸ் கிடையாது. 2மே சேமா தான் இருக்கும். இப்ப 2 வருஷத்துல தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இது வித்தியாசம் வந்துட்டு ஏதாவது ஒரு நம்பர் 200 அப்படின்னு குடுத்துருவாங்க. அப்போ வந்துட்டு நமக்கு அசல் தொகை என்ன? இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு இதில வரலாம். இது அந்த மாரி வரும்போது நம்ம எப்படி சால்வ் பண்றது? கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம டைரக்ட்டாவே சால்வ் பண்ணி பார்த்துரலாம். ஓகேவா? இதுதான் இது இது இத தவிர்த்து வந்துட்டு ரொம்ப வேற எந்த மாரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம போறதில்ல. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ண வந்துரும். இந்த மெத்தட வந்துட்டு தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஒண்ணு இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. இல்லன்னா அந்த ட்ரீ மெத்தட்ல நம்ம சொன்ன மாரி இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. 2வது தான் ஃபாலோ பண்ணுங்க. பவர்ஸ் மெத்தட் வந்துட்டு அது அட்வான்ஸ் தான் உங்களுக்கு. நீங்க அத பார்த்தோனே நம்பர்ஸ பார்த்தோனே இது சூட்டபிள் ஆகுற மாரி தெரியணும். அப்படி தெரிஞ்சுச்சுன்னா நம்ம ஒரே லைன்லேயே சால்வ் பண்ணிட்டு போயிரலாம். அத நீங்க பிராக்டிஸ் பண்ண வந்துரும். அப்படி இல்ல எனக்கு வரலன்னா ஒண்ணும் நோ ப்ராப்ளம். நம்ம டைரக்ட்டா வந்துட்டு இந்த மாரி ட்ரீ மெத்தட வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதான் கூட்டு வெட்டிக்கான இந்த ஃபார்முலா இதான். தனி வெட்டியான ஃபார்முலா நமக்கு ஈஸியா அதே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு இதோட கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல டெப்த்தா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்னு நெனைக்கிறேன். அன்டில் தென் தேங்க் யூ ஆல்.